அப்படிங்கறத ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் வந்தாரு. அப்புறம் சாப்பிட்டு தூங்குறது யாரு அப்படின்னு நான் ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன், வீடியோஸும் போட்டிருக்கேன். அப்படின்னும் போது ரம்யாவை அடி நான் என் வீடியோஸ்ல படிச்சிருக்கேன், இந்த கேள்வியில ஏமா உனக்கு இந்த பதிலாம் சொல்ல தெரியாதா அப்படின்னு. அதுக்கப்புறம் ரம்யா பெரிய டான்னு நினைச்சிட்டு பார்வதியை சண்டைக்கு வலிக்கிறாங்க. வா சண்டைக்கு என்ன எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னா என்கிட்ட சண்டைக்கு வா அப்படின்னு சொன்னதெல்லாம் பார்வை வா சண்டைக்குன்னு இழுத்த விதம் தான். நீ அவ்வளவு பெரிய ஆளா இருந்தா அப்ப நீ இந்த குரூப்பிசம்குள்ள வந்து தனியா கேம் ஆட வேண்டியது தானமா, அங்க இருக்கவங்க நாமினேட் பண்ணிட்டு தைரியமா உன்னோட ஒப்பீனியன் எடுத்து வைக்க வேண்டியதுன்னா அதுக்கு அந்த அம்மாக்கு தைரியம் இல்ல அப்படின்ற விஷயங்கள் ஆகட்டும். எஃப்ஜே டியூட் அண்ணன் அப்படின்னு கூப்பிடறதாகட்டும், எவ்வளவு தூரம் சொல்லி அவர் அதை மாத்திக்கிறது இல்ல, சபரியா அண்ணன் கூப்பிடறது மாத்திக்கிறது இல்ல அப்படி. ஆக்சுவலி இதுல என்ன விஷயம்னா டியூட் அண்ணன் சொல்ற இடத்துல அந்த வாய்ஸ் வருது இல்லைங்களா, பிக் பாஸ் வாய்ஸ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாத ஒரு ஃபேஸ் தாங்க இருக்காங்க. ஆக்சுவலா விஜய் டிவிக்குள்ள இருக்க ஏதோ ஒருத்தர் தான், அந்த ப்ராடக்ட் தான் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச முகம். இதை பத்தி நான் வந்து பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். சேஷோன் ஒருத்தர் தான் இத்தனை சீசன்ல வாய்ஸ் கொடுத்தாரு. இப்போ வந்து அவர் அசிம் கூட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுனால இந்த சீசன்ல அவர் வாய்ஸ் வராதோ அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. எனக்குமே அது டவுட் இருக்கு. ஆனா அதே வாய்ஸ் தான் வருது, அதை ஏஐ வச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, இல்ல அவரே தான் திருப்பி கொடுக்குறாருன்னு சொல்றாங்க. சோ எது எப்படியா இருந்தாலும் உள்ள டீமுக்குள்ள இருக்கவங்க தான் அதை பண்றாங்க அப்படின்னும் போது இவங்க ஆல்ரெடி அவங்க பார்த்திருப்பாங்க, பழகிருப்பாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அது ஒரு ஷோ. அந்த ஷோல லீட் பொசிஷன்ல இருக்கிறது பிக் பாஸ்னு ஒருத்தர், அவருக்கான ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும், அந்த வாய்ஸ்க்கான வேல்யூ நம்ம கொடுக்கணும்ன்றது இல்லாம நீயும் எங்கள்ல ஒருத்தன் தானே, நீ எங்க டீம்மேட் தானே, என்ன இப்போ வந்துட்டு இந்த ஷோ நீங்க வந்து லீட் பண்ற மாதிரி ஒரு மைக் பின்னாடி இருந்து பேசுறீங்க, அதுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட முடியுமா? எப்படி பார்த்தாலும் நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிற ஆங்கிள் இவங்க டியூட்னோ அண்ணனோ கூப்பிடுற விஷயங்கள் இருக்குல்ல, அது அந்த ஷோவோட வேல்யூவை குறைச்சிரும், அந்த வாய்ஸ்க்கான வேல்யூவை குறைச்சிரும் போது அதை நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லி அதை வந்து கன்ஃபெஷன் ரூம்ல எஃப்ஜே கேட்பாரு. டியூட் நான் உங்களை கூப்பிடுறது உங்களுக்கு இதுவா இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எஃப்ஜே அப்படின்னும் போது அதுக்கு தான் பதிலே சொல்லலையே பிக் பாஸ். எஃப்ஜே அதை பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னதுக்கு சொன்னார்ல விஜய் சார். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சில சீசன்ல கூப்பிட்டு இருக்காங்க, அதாவது அந்த 6 சீசன் 4th 1 அதாவது அவங்க அந்த எஃபோர்ட்டை போட்டிருப்பாங்க. எஃபோர்ட் போட்டதுல ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது சூப்பர் தோல்ல தட்டி கொடுக்காது இல்லையா, அந்த ஆங்கிள் அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்குன்னு அவரோட மரியாதையும் விட்டு கொடுக்காம அந்த ஷோட மாரலே விட்டு கொடுக்காம அது இருந்திருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ணாம மிக்சரை சாப்பிட்டு உள்ள உட்காந்துட்டு நீங்க போடுற சண்டைக்கெல்லாம் பிக் பாஸும் துணைக்கு வரணும்னு சொல்லிட்டு இல்ல யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டு கண்டென்ட்டும் கொடுக்காம ஒரு ஆட்டம் ஆடிட்டு டியூடுன்னு கூப்பிடுவோம் அண்ணனு கூப்பிடுவேன்னா நீங்க அதை டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்றத இப்போ வந்து கிளியரா வந்து விஜய்ஸ் எடுத்து சொன்ன விதம் செம்மையா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்துட்டு ரம்யா பத்திலாம் நிறைய வீடியோஸ் பேசியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. அந்த சாப்பிட்டு தூங்குறதுன்ற திவாகர் கலை இவங்களே சொல்லிட்டு பார்வை சொல்லிட்டு வந்துட்டு எஃப்ஜேவை சொல்லாம விட்டதும் இங்க வந்து வினோத் அப்படின்னு சொன்னதும் வந்து இது முதல்ல பண்ணிருக்கலாம்லமா மேடம் அப்படின்னும் போது அவங்க வந்து அழறாங்க. முதல் திட்டு வாங்கினோடனே அப்புறம் பிரேக் விட்டுட்டு போனோடனே கனியக்கா வந்துட்டு நான் வந்து அந்த வீடியோல இருந்து அப்படியே நுக்கன் கார்னர் இல்லைங்க அந்த ஒரு ஃப்ளோல யாருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இதுல இருந்து வீடியோஸ் கட் பண்ணி போடுறேன், ஓகேங்களா? ஸோ வந்து அப்போ வந்து அழுவாங்க நடுவில், உடனே கனியாக்கா சபரி சொல்லுவாங்க இதெல்லாம் ரொம்ப யோசிக்காத விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் வந்து கொடுத்தாருங்க. பிரேக் முடிஞ்சு வந்தோடனே விஜய்ஸ் என்னது ரொம்ப யோசிக்காத, அவங்க யோசிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் திட்டுறதே, யோசிச்சு அவங்க கேமை மாற்றணும் கேம் பிளேவை மாற்றணும்னா நீங்க யோசிக்காதீங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களை வெளில அனுப்புறதுக்கு பிளான் போடுறீங்களான்னு அதை தான் நான் சொல்றேன். இந்த குரூப்பிசம்குள்ள ஆடுறவங்கள யாரோ 2 பேர் தான் லீட்ல இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் வந்து மிக்சர் கண்டென்ட்டா வெளில போயிருவாங்க. இது எல்லா சீசன்லுமே அந்த குரூப்பிசம்ல நடக்கும். இப்ப தீபக் முத்து சீசன்ல பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் வெளில போயிருவாங்க, ஒருத்தரா சத்யாரும் எல்லாம் வெளில போயிருவாங்க, இவங்க 2 பேர் தான் லாஸ்ட் வரைக்கும் நிப்பாங்க. மாயா பூர்ணிமால பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமா தான் நிப்பாங்க. அந்த சீசன்ல அவங்க கூட வந்து கேம் ஆனவங்க எல்லாம் வெளில போயிருவாங்க. அது ஒருத்தர் நைட் ஆனா ஒருத்தர் பேசுவார், ஒரு பேர் கூட எனக்கு மறந்து போயிடுச்சு, மணிகண்டன் நினைக்கிறேன். ஆனா நைட்ல வந்துட்டு நான் தான் டைட்டில் வினர் நான் தான் டைட்டில் வினர்ன்ற மாதிரி பேசுவார். பேசினா மட்டும் போதுமா, ஏதாவது செய்யணும்ல, அதுக்கு உள்ள செய்யறது மாயாவும் பூர்ணிமாவும். நீங்க உள்ள அவங்களுக்கு அல்லக்கை வேலை செஞ்சீங்க, அந்த அல்லக்கை வேலையை அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தங்க இது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வந்தாங்க, ஒருத்தங்க கேஷ் எடுத்துட்டு போனாங்க. உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு, சோஷியல் மீடியால ட்ரால் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த குரூப்பிசம்குள்ள இருக்கும்போது யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் அதுல ஷைன் ஆகிறதுக்கான வாய்ப்பை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா அது எப்படி யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா சுத்தி இருக்க இந்த அல்லக்கைங்களை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. அப்ப மத்தவங்க கேம்லாம் 0 ஆயிடும்னா அது புரிஞ்சு ஆடணும்ன்றத ரொம்ப செம்மையா அடின்னு அடிச்சு ஸ்லிப்பர் ஷாட் மாதிரி ரம்யாவுக்கு சொன்னது வந்து இதுக்கப்புறமா ரம்யா அந்த கேமை புரிதலோட ஆடணும். அதுக்குன்னு ரம்யா ரொம்ப இன்னசென்ட்டா அவங்க ட்ராக்குள்ள மாட்டிட்டாங்களான்னு கேட்டா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கும் அது தேவையா இருந்தது, அவங்களுக்கு டைரக்டா பார்வை அடிக்க முடியாது, டைரக்டா இந்த கேம்குள்ள தன்னோட பொட்டன்ஷியல்
பொட்டன்ஷியலை போட முடியாது தனியா. அப்போ வந்து பார்வை எல்லாரும் அடிக்கிறாங்கன்னா அதுல இது பெரிய குரூப்பா இருக்குன்னா இது கூட சேர்ந்து இந்த குரூப் கூட சேர்ந்துட்டா நம்மளுக்கு சோறு கிடைச்சிரும், சப்போர்ட் கிடைச்சிரும், பேம்பரிங் கிடைச்சிரும். யாராவது நம்மளை திட்டினா நம்ம டைரக்டா போய் அந்த இடத்துல சண்டை போட வேணாம். அண்ணன் சொன்னா அண்ணன் போயிருவாரு, எஃப்ஜேன்னு சொன்னா எஃப்ஜே போயிருவாங்க, கனியாக்கான்னு சொன்னா கனியாக்கா போயிருவாங்க. அப்படின்னும் போது நீங்க அதை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த கேம் ஆடுறீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு இப்ப கேம் முக்கியமா, அந்த கேம்ல உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி முக்கியமா, இல்ல குரூப்பிசம் முக்கியமா அப்படிங்கறத புரிஞ்சாடுங்க. உங்க கேமை லூஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கறத தான் விஜய் சொன்னாரு. ஸோ ரொம்ப யோசிக்காதுன்னு சொல்ற பட்சத்துல அந்த மாஸ்டர் பிளானை வந்து சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்கு எதிர்க்க நிற்கிறவங்க தான் உங்களை தோக்கடிக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க கூட இருக்கவங்களும் அதை பண்ணலாம்னா அதுதான் அந்த குரூப்பிசம்குள்ள நடக்கும். ஸோ இந்த குரூப்பிசம்ல இப்போ யார் ஷைன் ஆகணும்னு நினைக்கிறது, அந்த யாருன்னா கனி, சபரி, எஃப்ஜே கூட இன்னொரு 4-5 வாரம் தான் அமுச்சு விட்டுருவாங்கன்னு வீங்களேன். ஆனா கனி, சபரி டாப் 5 வரைக்கும் பண்றாங்க. அந்த டாப் 5 அவங்க வர்றதுக்கு அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னா, வினோத்தை யூஸ் பண்றாங்க, ரம்யாவை யூஸ் பண்றாங்க, கெமியை யூஸ் பண்றாங்க, துஷாரை யூஸ் பண்றாங்க, அரோராவை யூஸ் பண்றாங்க. அப்ப இப்ப நெக்ஸ்ட் வீக்ல துஷார் அரோராக்கு ஆப்பு ரெடியா இருக்கு. ஆல்ரெடி இப்போ வந்து கலை போயிட்டாரா, கலை இந்த சைட் பிக் பாஸ்ல இருந்த வரைக்கும் வேலை செஞ்சாரு, பண்ணாரு, ஏதோ ஒன்று தெரிஞ்சாரு. அங்க சூப்பர் டீலக்ஸ் போனோடனே அவர் கேம் காலி ஆயிடுச்சு. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் போனோடனே அவங்களோட லீடிங் தான் இருக்கு. யார் சபரி, எஃப்ஜே கண்டினும் போது நீங்க ஜால்ரா மட்டும் போட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஜால்ரா போட்டு ரொம்ப நாள் அந்த ஷோல தள்ள முடியாதுன்னா, விக்கல்ஸ் விக்ரம் இந்த சைட் பிக் பாஸ்லயே இருந்தாலும் அந்த சைடுக்கு ஜால்ரா போட்டிருக்காருன்னா அவர் கேமும் காலியாக போகுதுங்கிறத இன்டைரக்டா சொன்ன விதெல்லாம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் வந்துட்டு ரம்யாவை வந்துட்டு அடிக்கும்போது ரம்யா அழும்போது யாருமே கிட்டேயே போலியே. அப்போ அந்த பொண்ணு தனியா போய் ரெஸ்ட் ரூம்ல அழுதில்ல. இந்த மாதிரி பார்வை எத்தனை நாள் அழ வச்சிருப்பீங்க. அந்த பொண்ணு அழும்போது கூட கிட்ட போய் என்ன எதுன்னு கேட்காம அவதான் செஞ்சா, அவதுக்கேமே ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நீயா அதை தேடிக்கிட்டது தானே, நீயா பண்ணிக்கிட்டது தானே போது அந்த பொண்ணுக்கும் வலிக்கும் இல்ல. அந்த பொண்ணே அடிக்கிறீங்களா, ஓகே அந்த பொண்ணு அனாயங்க பண்ணி இரிட்டேட்டா பண்ணுது, ஆனா அந்த பொண்ணு என்னமோ சொல்ல வருதுங்கிறதுல நீங்களும் காது குத்து கேட்கல. அப்படின்னும் போது காது கொடுத்து கேட்க அவசியம் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்க. அந்த பொண்ணு கத்திக்கிட்டே தான் இருந்தது. ஏன்னா எதிராளி வந்து பேசும்போது தன்னோட பாயிண்ட் ஸ்ட்ராங்கா வைக்கணும்னு அந்த பொண்ணு பண்ணுது. அதுதான் வியானா சொல்லுவாங்க, அது வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி கேமரா முன்னாடி பதிவு பண்ணிட்டாலே நீங்க சத்தமா சொன்னாலும் சைலண்டா சொன்னாலும் பதிவானது ஆனதுதான். அதுக்கு மேல அவங்க கிட்ட ஈக்குவலா நின்று சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, கத்தணும்னு அவசியம் இல்லைன்றத சொல்லுவாங்க. பாரு இதுக்கு மேல அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத என்னோட பாயிண்ட்டும். அதுதான் ரெஸ்பாண்ட் வித் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது ஒரு ஹிடன் அஜெண்டாவா இருக்கக்கூடிய ஒரு லாஜிக்கல் வேர்ட்ஸ்னே சொல்லலாம். நிறைய பேர் கேட்பாங்க, அப்ப ரெஸ்பாண்ட் என்ன, ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, நோ சொல்லணும்னா நோ சொல்லிடு, எஸ் சொல்லணும்னா எஸ் சொல்லிடு. அந்த இடத்துல அன்லஸ் அதர்வைஸ் அந்த எஸ்ஸுக்கான விளக்கமோ நோக்கான விளக்கமோ தேவைப்பட்டா மட்டும் சொல்லுங்க, தேவைப்படலைன்னா சொல்லாதீங்க. அப்படின்னும் போது பிக் பாஸ் வீட்ல எல்லா இடத்துலயும் சுத்தி கேமரா இருக்கு. நீங்க தனியா உட்காந்து பேசினாலும் வரும், குரூப்ல உட்காந்து பேசினாலும் வரும், இருட்டுல நைட்ல உட்காந்து பேசினாலும் வரும், பகல்ல கார்டன்ல உட்காந்து பேசினாலும் வரும்னா நீங்க கத்தி அதை பதிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. சொல்ற வரைக்கும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருங்க. அதைத்தான் நீங்க பண்ணணும் பாரு அப்படிங்கறத இன்டைரக்டா வந்து விஜேஎஸ் சொன்னது. அதே மாதிரி அந்த சாப்பிட்டு தூங்குறதுங்கிறதுல வியானா வந்து கேட்பார்ல எழுப்பி, யார் வந்து அதுல சரியா சொல், நான் மட்டும் தான் விளையாடினேன், ஓமா ஓவர் கான்ஃபிடன்ஸ், நீ கொஞ்சம் நல்லா தான் விளையாடின, அதுக்கு நீ மட்டும் தான் நல்லா விளையாடினு அர்த்தம் இல்லை அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. இது ஏற்கனவே கூட வியானா ஒரு இடத்துல வந்துட்டு போன வாரமா அவங்களதான் சொல்லிக்குவாங்க, நான் வந்து என்னதான் தைரியசாலின்னு சொல்லிக்கிறேன், இவங்களுக்கு நடுவில் இருக்கிறதே பெருசு நான் தானே. எப்பயுமே அந்த அம்மா அட்டென்ஷன் சீக்கிங்கா ஒண்ணு பண்றாங்க, அந்த அம்மா டேலண்ட் ஷார்ப்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த கேம்ல எல்லாரும் சேர்ந்து அடிச்சா நீங்க அதை உங்களுக்கு டைரக்டா அட்டாக் பண்ணா நீங்க அந்த ரெஸ்பான்ஸ் இதே பொறுமையா வைப்பீங்களான்றதுதான் அந்த கேம். அதை இனிமே தான் பார்க்கணும். அப்படின்னும் போது இது வரைக்கும் உங்களை டைரக்டா யாரும் பெருசா அட்டாக் பண்ணல. அங்கங்க சின்ன சண்டையா வருது. பிரவீன் கூட சால்ட்டுக்கு சண்டை, அதுக்கு கெமி கூட கிச்சன்ல சண்டை அப்படின்னும் போது அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்னும் போது ஓவரால ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து டைரக்டா நீதான் எல்லாத்துக்கும் நீதான் அப்படின்னும் போது அப்பதான் அந்த உங்களோட இன்னொரு சுயரூபம் தெரியும் போது. ஆனா 2 வீக் நோட்டீஸ் பண்ண உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா வேணா போய் யாரோ ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, ஆனா வேணா ஹேட்டர்ஸும் ஒரு கூட்டம் இருக்காங்க. நான் இன்னும் அந்த பஞ்சாயத்துக்கு எல்லாம் போல. ஏன்னு கேட்டா அவங்க ஒண்ணுமே பண்றது இல்ல. இந்த சீசன்ல பிக் பாஸே வந்து வேணா வந்து பேம்பரிங் பண்றாரு. அவங்க ஒண்ணுமே பண்ணாம அவங்க கொஞ்சம் பேசுறதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. பெருசா என்ன பண்றாங்க, அப்பப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஓகே, ஆனா பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்களேன்றது அவங்களுக்கான அப்ரிசியேஷன். ஆனா அதை இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா உங்க கேம் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிற இடத்துல என்ன ஆகுனா கான்சிக்வன்சஸ் வரும். நீங்க இப்போ வந்து குரூப்பிசமா அட்டாக் பண்ணி அந்த நாமினேஷன் பாஸ்லயும் கனி வெஸ் வியானான்னு வரும்போது உங்களுக்கு எதிராக தான் அந்த குரூப் பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா அது வெளிக்காட்டாம அவங்க ஒண்ணு பண்ணிருக்காங்க. ஆனா உள்ள அது ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு மன கோல்டு வரும். இப்போ உங்க கூட சுபிக்ஷான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க உங்க சைடே ஸ்டாண்ட் எடுப்பாங்களான்னா பாருக்கு எதிராக கேம் போற வரைக்கும் அவங்க உங்க சைட் ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனா எப்போ நீங்க பெஸ்டா வரீங்க, இப்ப இந்த வீக்கெண்ட்ல போன வீக்கெண்ட்ல நீங்க சுபிக்ஷாவோட பெட்டரா வரீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க உங்களுக்கான கேம் ஆடுவாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் வரும்னா அப்ப நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்றதுதான் உங்க கேம் ஸ்ட்ராட்டஜி. சரி, நீங்க வேணா இப்ப சுபிக்ஷா கூட விட்டுருங்க, விக்ரம்னு ஒருத்தர் நீங்க அண்ணன் சொல்றீங்களா, அண்ணன் தங்கச்சி பாசத்துக்குள்ள. இப்ப அதே விக்ரம் வந்து சபரிக்கு எதிராவோ கனிக்கு எதிராவோ பண்ணும்போது நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு எதிராக ஒரு நாமினேஷன் பாஸ் அப்படின்னு வர பட்சத்துல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு சண்டன் வரும்போது ஒரு கான்ஃபிளிக்ட்னு வரும்போது நீங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க
எடுக்கிறீங்க, ஸ்ட்ராங்கா எடுக்கிறீங்க, இருக்கிற விஷயங்களுக்கான அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு தான் அந்த கேம் போகும்னா, இந்த பொண்ணு இதே ஸ்ட்ராங்னஸையும் இதே ஒரு தைரியமான விஷயங்களையும் போக போக எடுத்து வைக்குமான்றத நம்ம பார்க்க தான் புரியும், போக போக தான் தெரியும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல அப்போ வந்து சபரி, கனி, எஃப்ஜேன்னு இவங்களால சொல்ல முடிஞ்சப்போ வியானாக்கா அந்த ஜெயிக்கிற குதிரை டாஸ்க்ல, அதனால நான் மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப யார் சொல்லல அப்படின்னு கேட்கிற பட்சத்துல ரம்யா சொல்லல, இவங்க ஏன் சொல்லல அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். இவ்வளவு தெளிவா யோசிச்ச பொண்ணு ரம்யாவை ஏன் அந்த இடத்துல சொல்லனா, ரம்யா, சுபிக்ஷா, வியானா இவங்க 3 பேரும் ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. அதாவது சுபிக்ஷாவும் வியானாவும் ரொம்ப க்ளோஸ்ன்றது ஓப்பனா தெரியும். ரம்யா அப்பப்போ உள்ள போவாங்க, அப்பப்போ வெளில வருவாங்க. ஏன்னு கேட்டா நேற்று ஃப்ரைடே எபிசோட்ல ஏதாச்சும் போட்டாங்க? ஒண்ணுமே போடல, 2 தான் போட்டாங்க. பாரு திவாகர் போட்டாங்க, பாரு கமருதீன் போட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரைடே எபிசோட்ல ஃபுல்லா அந்த இவருக்கு வினோத்க்கு பர்த்டே வந்துச்சு இல்லைங்களா, அக்டோபர் 31 ஒரு கேக் கட் பண்ணாங்க, பாட்டு பண்ணாங்க. அதனால ஃபுட் எல்லாம் உள்ள கொஞ்சம் வந்துச்சு, முட்டை எல்லாம் சமைச்செல்லாம் சாப்பிட்டு ஸ்விம்மிங் ஃபுல்ல இவங்க எல்லாம் ஒரே ஆட்டம் போட்டிருந்தாங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாவும் வியானாவும் உள்ள போனாங்க ஸ்விம்மிங் பூல்குள்ள, அந்த ஸ்விம்மிங் பூல்ல. அதுக்கப்புறம் அரோரா போனாங்க, அதுக்கப்புறம் ரம்யாவும் போனாங்க. சோ இப்ப பாரு அகேன்ஸ்டா இப்ப நாங்கெல்லாம் நல்லா பொண்ணுங்க, பாரு மட்டும் தான் கத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஆங்கிள் ரம்யாவும் கொஞ்சம் க்ளோஸா. ரம்யா எல்லா இடத்துலயும் ஒரு பிட்டு போட்டு வைப்பாங்க, ஸ்ட்ராங்கெல்லாம் வெளில தெரியாது. ஆனா அங்கங்க நான் இருக்கிறேன்றத சும்மா அங்கங்க ஒரு பதிவு பண்ணுவாங்க. அது கேமுக்கு பத்தாதுமா அப்படிங்கறது அவங்களோட புரிதலுக்கு அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ வந்து அதனால ரம்யாவை சொல்லல. ஆனா அவங்க நல்லா தெரியும் ரம்யாவை தான் சொல்லணும். ஆனா ரம்யாவை சொல்லிட்டா ரம்யா பகையை சம்பாதிக்கணும்ன்றதுனால ரம்யாவை சொல்லல. ரம்யா பகையை சம்பாதிக்கணும்னா கனி குரூப் கிட்ட பகைச்சிக்கணும் அப்படின்னும் போது கனி குரூப்பை பகைச்சிக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ரம்யா கிட்ட ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கு, சுபிக்ஷா கிட்ட ஒரு க்ளோஸ்னஸ் இருக்குன்னா அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. சோ அந்த இடம் தான். அந்த இடத்துல அதை தான் சொன்னார்ல வியானா, இப்பதானே உன்னை பாராட்டினேன், இப்ப சொல்ல மாட்டேன்னு டக்குன்னு எழுப்பினது யார்? ரம்யாவை தான் எழுப்பி அன்னைக்கு நீங்க சொன்னது சரியா அப்படின்னா எனக்கு தோணுது சொன்னேன் சார், இப்படி சொன்னேன் சார். இப்ப தெளிவா ஒரு பதில் வந்துச்சு எஃப்ஜே வினோத். அதே அன்னைக்கே சொல்லு, வினோத் முகலாம் பாத்தீங்களா எப்படி மாறிச்சுன்னு. அப்போ கொம்பு சேவி விட்டு அவங்கள உள்ள வச்சிருக்காங்க. யாரு? ரம்யாவையும் வினோத்தையும். ரம்யா கூட இல்ல, ரம்யாவும் வினோத்தை கொம்பு சேவி விட்டு, இல்ல கனியோ வினோத்தை கொம்பு சேவி விட்டு என்ன சொல்றது, போய் வந்து பாரு போய் இது பண்ணுங்க, அவங்கள கார்னர் பண்ணுங்க, திவாகரை கார்னர் பண்ணுங்க, இல்ல பாரு திவாகருக்கு யார் கமருதீன் சப்போர்ட் பண்றாரோ இல்ல வேற யார் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் அவங்கள கார்னர் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க ஒரு விஷயத்த அங்க பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு வினோத்தம் மாட்டினாரா சாப்பிட்டு தூங்குறது அப்படின்னும் போது, அப்போ வினோத் ரொம்ப நல்லவர்னு சீன் போடுற இடத்துல அப்ப நீங்களா சூப்பர் டீலக்ஸ் வீட்டு ஆளுங்கதான். அப்போ சாப்பிட்டு தூங்குறதுன்ற இடத்துல எஃப்ஜே வந்துடுறாரு, வினோத் வந்துடுறாரு. ஆனா 4 வாரம் அதை யார் சொல்லணும்னா அங்க இருக்கிற ரம்யா சொல்லணும். அவங்களே 4 வாரமா சாப்பிட்டு